கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புத்தாண்டில் பிரவேசிக்கிற இந்த காலகட்டத்திலே தேவனுக்குள்ளே நீங்களும் நானும் புதிதாய் பிறக்கிற அனுபவத்தை குறித்து தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் தேவன் தாமே இந்த புதிய ஆண்டை அவருக்குள்ளே பிறக்கிற ஒரு ஆண்டாக மாற்றி உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்பி ஆண்டவருடைய கரத்தில் வல்லமையாக பயன்படுகிற பாத்திரங்களாக மாற்ற வேண்டும் என்று ஜெபித்து இந்த செய்திக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுக்குள்ளே பிறந்தவர்களாய், தேவனுக்குள்ளே வளர்கிறவர்களாய், தேவனுக்காக பிரயாசப்படுகிறவர்களாய், எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் ஆண்டவரை காணப்பட கர்த்தர் இந்த நாட்களில் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை தந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். அடியானை நீர் முற்றிலும் மறைத்து கொள்ளும். கர்த்தர் தாமே பேசுகிறவர் நீங்களல்ல பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், யோவான் 12ஆம் அத்தியாயத்திலே முதல் அத்தியாயத்திலே 13வது வசனத்திலே கடைசி பகுதி, தேவனாலே பிறந்தவர்கள். 12-13 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிற ஒரு அனுபவத்திற்கு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நம்மை அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். இது மனிதனுடைய பிறப்பு. ஒரு மனிதன் ஒரு மனைவி கணவன் சேர்ந்து மாம்சத்தினாலே இரத்தத்தினாலே அவங்களுடைய சித்தத்தினாலே அவங்கள் இணைந்து அவங்க செயல்படும் போது பிறக்கிற குழந்தை அது மாம்சத்தின்படி பிறக்கிற குழந்தை. ஆனால் வசனம் சொல்கிறது அப்படி பிறவாமல் நாம் எல்லாரும் அப்படித்தான் பிறந்திருக்கிறோம். திரும்ப ஆண்டவர் பிறக்கிறதை குறித்து என்ன சொல்கிறார்? தேவனால் பிறந்தவர்கள் என்று அந்த வசனம் முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருக்குள்ளாக பிறந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நிச்சயப்படுத்த விரும்புகிறார். அதை குறித்ததான சில காரியங்களை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க போகிறோம். முதலாவதாக, தேவனால் பிறந்தவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் என்னவென்று பார்ப்பீர்களேயானால், அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு கூட்டமாக காணப்படுவார்கள். இன்றைக்கு வாயை திறந்து ஆண்டவரை ஆராதிப்பது, ஸ்தோத்தரிப்பது அநாகரிகமாக கருதப்படுகிற ஒரு நிலைமையும் காணப்படுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவனால் பிறந்தவர்கள் அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். 150ஆம் சங்கீதம், கடைசி சங்கீதம், எபிரேய பாஷையிலே 35 வார்த்தைகள் தான். மிக அழகான ஒரு சங்கீதம். அதிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும், எங்கே துதிக்க வேண்டும், எப்போது துதிக்க வேண்டும், யார் துதிக்க வேண்டும், யார் துதிக்க மாட்டார்கள், இந்த 5 கேள்விகளுக்கும் அங்கே விடை எழுதப்பட்டிருக்கிறது. சுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்கிற ஒரு செய்தியை நான் இந்த சங்கீதத்தை அடிப்படையாக வைத்து கொடுத்திருக்கிறேன். அதை கேட்டு பாருங்கள். எனவே தேவனால் பிறந்த ஒரு மனிதனுடைய முதல் அடையாளம் என்னவென்றால், அவன் தன்னுடைய வாழ்விலும் தன்னுடைய தாழ்விலும் தேவனை எப்பொழுதும் துதிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஒரு மாம்சத்தின்படி ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை அழ வேண்டும் என்று பெற்றோர்கள் நாம் எதிர்பார்ப்போம்.
அந்த குழந்தை வாய் திறந்து அழாவிட்டால் அந்த குழந்தைக்கு ஏதோ பலகீனம் இருக்கிறது என்று சொல்லி மருத்துவர்களை நாம் அணுகுவது போல, தேவனால் பிறந்த ஒரு மனிதன் தேவனை துதிக்கிற மனிதனாக இருக்கிறான். ரோமர் 1:21 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள முடியும். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து, ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருக்கிற ஒரு மனிதன் தேவனால் பிறந்தவன் அல்ல. அதோடு கூட ஒரு பெரிய காரியத்தை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது. எனவே தேவனால் பிறந்த ஒரு மனிதன் கர்த்தரை துதிக்கிற மனிதனாய் மாறுகிறான். அப்படி துதிப்பதற்கு அவன் தவறுவானேயானால் அவன் சிந்தனையிலே வீணான சிந்தனைகளுக்கு தன்னுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து அவனுடைய இருதயம் இருளடைந்து முடிவிலே அவன் நித்திய ஜீவனை இழந்து போகிற ஒரு பரிதாபமான நிலைக்குள்ளாக கடந்து போகிறான். இரண்டாவதாக, அந்த தேவனுடைய பிறப்பின் ஒரு அடையாளம், தேவனால் பிறக்கிற ஒரு மனிதனுடைய அடையாளம் என்னவென்றால், அவன் வேத வசனங்களை தியானித்து வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவான். 119ஆம் சங்கீதம் 97வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் 119ஆம் சங்கீதம் முழுவதும் வேதத்தை வாசிப்பதை குறித்தும் வேதத்தை தியானிப்பதை குறித்தும் முக்கியப்படுத்தி எழுதப்பட்டதான ஒரு அருமையான ஒரு சங்கீதம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலிருந்து நீங்காமல் பாதுகாக்கிற ஒரு அனுபவம், இருதயத்தில் வைத்து அசை போடுகிற அனுபவம். மாட்டை, பசு மாடு அல்லது காளை மாட்டை பார்த்திருப்பீர்கள். நன்றாக புல் மேய்ந்த பிறகு ஒரு இடத்திலே வந்து அது அமர்ந்திருந்து அது தான் சாப்பிட்ட அந்த உணவை திரும்ப தன்னுடைய வாய்க்கு கொண்டு வந்து அதை அசை போட்டு அதை ஜீரணிக்கத்தக்கதாய் திரும்பவும் தன்னுடைய வயிற்று பகுதிக்கு அதை அனுப்புவது போல, நீங்களும் நானும் கேட்கிற வசனங்களை, வாசிக்கிற வசனங்களை தியானிக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனிதன்தான் அவன் தேவனால் பிறந்தவன். இரண்டாவதாக, அந்த வேத வசனங்களை வாசிப்பது தியானிப்பதை விட முக்கியமான காரியம் 1 கொரிந்தியர் 11:2 பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது சொல்வார், நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் நான் உங்களை புகழுகிறேன். பாருங்க, கட்டளைகள் நமக்கு தெரியும். கட்டளைகளை வாசிக்கிறோம், கேட்கிறோம், செய்திகள் மூலமாக கேட்கிறோம். ஒருவேளை அதற்கு அடுத்த ஸ்டெப்பில் போய் நீங்களும் நானும் தியானிப்போம். ஆனால் அதை கை கொண்டு வருகிற அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அதுதான் தேவனால் பிறந்த ஒரு மனிதனுடைய அடையாளம். முதலாவது சொன்னேன், அவன் ஸ்தோத்தரிக்கிற மனிதனாக இருப்பான். இரண்டாவதாக, வேத வசனங்களை தியானித்து அதை கை கொண்டு வருகிற ஒரு மனிதனாய் காணப்படுவான். அடுத்ததாக, அவன் சகோதர சிநேகம் உள்ளவனாயிருப்பான். தேவனால் பிறந்தவன் உலகத்தில் ரட்சிக்கப்படாத சகோதரனிடத்திலும் சிநேகமாயிருப்பான். ரட்சிக்கப்பட்ட சபையில் உள்ள மற்ற சகோதர சகோதரிகளிடத்திலும் சிநேகமாயிருப்பான். ஆண்டவருடைய பிரதான கட்டளைகளிலே 2வது கட்டளை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. 1 கொரிந்தியர் 13ஆம் அத்தியாயத்திலே 13 வசனங்கள் அன்பை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், சிநேகத்தை குறித்து சொல்கிறார். அது மிக அருமையாக சொல்லுவார். அன்புக்கு பொறாமை இருக்காது, அது சினங்கொள்ளாது, அது மற்றவர்களை குற்றப்படுத்தாது. அப்படியே மிக அருமையான ஒரு பகுதி, தினமும் வாசிக்க கூட செய்யலாம். அவ்வளவு அருமையான பகுதி. அந்த அன்பே பிரதானம் என்று கடைசியிலே அந்த வசனம் முடியும். வீட்டிலே அது பொறுமையாக வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அத்தியாயத்திலே அந்த சொல்லப்பட்ட அந்த 13 வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமேயானால் நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள். எனவே தேவனால் பிறவாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த குணாதிசயங்கள் நிச்சயமாகவே இருக்க முடியாது. அது என்றாவது ஒரு நாள் அவனுடைய சுயரூபம் அது வெளியிலே வரும். அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயம் 26வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது அந்த சகோதர சிநேகத்தை குறித்து அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவார். என்ன சொல்கிறார்? ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். பாருங்க, அதே மாதிரி ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய கஷ்டங்கள், பாடுகள், அது உலக பிரகாரமான மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது சபையில் உள்ள ஒரு சக விசுவாசியாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாடை கொண்டு வரும்.
அதுதான் உன் தேவனால் பிறந்த ஒரு மனிதனுடைய அனுபவம். அதே போல ஒரு மனிதன் உயர்த்தப்படும் போது, அவன் மகிமைப்படும் போது அவனோடு கூட சந்தோஷப்படுகிற அனுபவம், பொறாமைப்படுகிற அனுபவம் அல்ல, அல்லது அவன் தாழ்வாய் நினைக்கிற ஒரு அனுபவம் அல்ல, சந்தோஷப்படுகிற அனுபவத்தை அவர் அழகாக சொல்கிறார். ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய கையிலே ஒரு காயம் ஏற்படுமேயானால், காயம் கையில் ஏற்பட்டிருந்தாலும் நம்முடைய முழு சரீரத்தையும் அது பாதிப்பது போல ஒரு சபையிலே ஏற்படுகிற ஒரு மனிதனுடைய தனி விசுவாசியுடைய பாதிப்பு அது நம்மளை பாதிக்கிறதாய், நம்மை அது உரசுகிறதாய் காணப்படுகிற ஒரு அனுபவம். அதுபோல சபையில் உள்ள ஒருவர் உயர்த்தப்படும் போது, மகிமை அடையப்படும் போது நாம் சந்தோஷப்படுகிற அனுபவம் தான் உண்மையான சகோதர சிநேகம். அதுதான் தேவனால் பிறக்கிற ஒரு அனுபவம். 1 யோவான் 3:16 அதைத்தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். முழு சுவிசேஷத்தையும் அந்த வசனம் நமக்காக சொல்லுகிறது. அது தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி நம் உலகம் கெட்டுப்போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், அந்த இவ்வளவாய் என்கிற வார்த்தைக்கு எல்கையே கிடையாது. அதை நீங்களும் நானும் அளக்க முடியாது, அதை நெருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தேவனிடத்தில் இருந்தது. எனவே தேவனால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அப்படிப்பட்ட ஒரு சிநேகம் உள்ளவனாய், அன்புள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் இந்த புதிய ஆண்டிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஜீவியம் செய்வார்கள். 4வது நாம் பார்ப்போமேயானால், பரிசுத்த ஜீவியம் செய்கிற ஒரு அனுபவம், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம், அசுத்தத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு அனுபவம் தேவனால் பிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அத்தியாயம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலர் மிக அழகாக ஒரு ஓமை மூலமாக சொல்லுகிறார். புளிப்பில்லாதவர்களாய் இருங்க, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருங்க. அதாவது ஃபெர்மெண்டட் அந்த ஃப்ளோராக நீங்கள் இருக்கக்கூடாது. புளிப்பில்லாதவர்களாய் இருக்க என்ன செய்யணுமா, புதிதாய் பிசைந்த மாவாக மாற வேண்டும். அந்த பழையன ஒழிகிற அனுபவம், புதிதாய் பிசைகிற மாவு தான் கர்த்தருக்குள்ள பிறக்கிற ஒரு அனுபவம். பழைய மாவை தள்ளி போடுங்கள், பழைய சுபாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிற ஒரு அனுபவம் தேவனால் பிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படும். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் மிக சாதாரணமாய், மிக சர்வசாதாரணமாய் நான் பொய் சொல்கிற மனிதனாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பொய் சொல்கிற ஒரு மனிதனாக இருப்பேனே, ஆனால் அந்த பழைய புளித்த மாவு என்னிடத்தில் காணப்படுகிறது என்று ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, பழைய மாவை தள்ளி போடுங்கள். இந்த புளித்த மாவுக்கு 2 காரியங்களை ஆண்டவர் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று துர்க்குணம். இந்த துர்க்குணத்தில் எல்லா குணாதிசயங்களும், தேவையற்ற குணாதிசயங்களை ஆண்டவர் அங்கே அடக்கி வைக்கிறார். விக்கட்னஸ், ஆங்கிலத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை விக்கட்னஸ். அந்த விக்கட்னஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதா நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களேயானால், அந்த கேள்வியை கேட்டு பார்ப்பீர்களேயானால் ஆவியானவர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். அடுத்தது அந்த துர்க்குணம். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாப்பு. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை மேலிஸ், மற்றவர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்கிற ஒரு அனுபவம். அந்த புதிதாய் பிசைந்த மாவு, அதற்கு 2 குணங்களே ஆண்டவர் சொல்கிறார். இது பழைய மாவுக்கு 2 குணம், ஒன்று துர்க்குணம், இன்னொன்று பொல்லாப்பு. புதிதாய் பிசைந்த மாவுக்கு 2 குணாதிசயங்களை சொல்கிறார். ஒன்று துப்புரவு, ஆங்கிலத்தில் அது சின்சியாரிட்டி. எந்த காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, சமையல் செய்தாலும் சரி, துணி துவைச்சாலும் சரி, ஆலயத்திற்கு போனாலும் சரி, கொடுப்பதிலும் சரி, ஊழியத்திலும் சரி, வேதம் வாசிப்பதிலும் சரி, அல்லது ஜெபிப்பதிலும் சரி, எல்லாவற்றிலும் துப்புரவு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த சின்சியாரிட்டி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா. 2வது என்ன சொல்கிறாரு, முதலாவது துப்புரவு, 2வது உண்மை. ஆங்கிலத்தில் அதை பார்க்கும்போது ட்ரூத். எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். இவர் பொய் சொல்ல மாட்டார் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்ல முடியுமா? அதுதான் உண்மையான உண்மை. இவரிடத்தில் பொய் பார்க்க முடியாது. இவர் பொய் சொல்ல மாட்டார். அப்போ இவருடைய ஜீவியம் உண்மை உள்ள ஒரு ஜீவியம், மாய்மாலம் அல்ல.
வெளியில் ஒரு தோற்றம், உள்ளால ஒரு அனுபவம் அல்ல. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு தேவனால் பிறந்தவர்களுடைய குணாதிசயம். இதை இன்னும் நீங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அத்தியாயம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது மிக அருமையான ஒரு வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். யூ கெட் ரிட் ஆஃப் ஆல் திங்ஸ். யூ கெட் ரிட் ஆஃப் ஆல் திங்ஸ். சர்டன் திங்ஸ் இல்லை. நமக்கு பிரியமில்லாத சிலதை மட்டும் விலகிறது ஈஸியான காரியம். ஆனால் நமக்கு பிரியமுள்ள பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை நம்ம வைத்து கொண்டிருப்போமே. ஆனால் ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லுகிறார், நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த புதிய ஆண்டில் தேவனால் பிறந்தவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்கணும்னா, இந்த வேத புத்தகமாகிய கண்ணாடியில் ஆண்டவர் எதெல்லாம் பொல்லாப்பு என்று சொல்கிறாரோ, பொல்லாங்கு என்று சொல்கிறாரோ, அதை அத்தனையும் விட்டு விலகிற ஒரு அனுபவம். எனவே தான் ஆவியானவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், எல்லாவற்றையும். அதைத்தான் நம்ம முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே நான் விலக வேண்டிய பகுதிகள் இன்னிடத்தில் உண்டா? திருப்பி போடாத அப்பம் என்று எப்ராயிமை குறித்து ஆண்டவர் சொல்வார். வெந்த பகுதிகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் வேகாத பகுதிகள் இருக்கிறது. அது வேகும் போதுதான், அந்த எல்லாவற்றையும் விட்டு விலகிற ஒரு அனுபவத்தில் வரும்போது தான் நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள் என்று அவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று அவர் அங்கீகரிக்கிறார். அடுத்ததாக வாசிக்கும் போது அந்த புதிதாய் பிறந்தவர்கள் என்ன செய்வாங்களா? தங்களுடைய சத்துருக்களையும் சிநேகிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் அருமையாய் சொல்லுகிறார். மத்தேயு 5:43 45 வரை வாசிக்கும்போது, சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்மை சிநேகிக்கிறவர்களை சிநேகிப்பது எளிதான காரியம். ஆனால் நமக்கு தீமை செய்கிறவர்களை, யார் நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சிநேகிக்கிற ஒரு அனுபவம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நம்மை சபிக்கிற மனிதனை ஆசீர்வதிக்கிற ஒரு அனுபவம். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். தொடர்ந்து நமக்கு உபத்திரவம் கொடுக்கிற மனிதன், நம்மை பகைக்கிற மனிதன், நம்ம அவர்களுடைய சொல்லாலும் செயலாலும் நம்மை பகைத்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்மையை செய்வோம். நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. பலர் உங்களிடத்துல சொல்லுவாங்க, அவர் உங்களை நிந்திக்கிறாரு, உங்களுக்கு வேற விரோதமாக இதை பண்ணுறாருன்னா அவரிடத்துல நீங்களும் தானும் வழக்காட முடியாது. நீங்களும் தானும் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் வானமண்டல சேனைகளின் அதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கத்தில் ஒரு ஆயுதம் ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அப்படி நீங்கள் நானும் செய்தால் அப்போ பரலோகத்தின் புத்திரர்கள் எனப்படுவீர்கள். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மலை மேல் பிரசங்கத்தில், இந்த சர்மன் ஆன் த மவுண்டில் அழகா சொல்கிறார். அப்படி நீங்கள் செய்யும் போது தான் அவருடைய புத்திரர்களாய் மாறுறீங்க. அந்த சன்ஷிப் அப்பந்தான் நமக்கு கிடைக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட அந்த புத்திரர் அந்த அனுபவத்தை பெறுகிறது தான் தேவனால் பிறக்கிற ஒரு அனுபவம். அதற்கு ஆண்டவர் ஒரு ஓமையும் சொல்கிறார். பாருங்க, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த சூரியனை உதிக்க பண்ணுறாராம். அவர் தீயோர் நல்லோர் என்று பார்த்து சூரியன் உதிப்பதில்லை. நம்ம எல்லாருக்கும் அந்த சூரியனுடைய வெளிச்சம் கிடைக்கிறது. அவ்வளவு பாரபட்சம் இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறணும்னா அந்த முதல்ல செய்ததை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும். அது சத்துருக்களை சிநேகிக்கிற அனுபவம், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அனுபவம், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற அனுபவம், நிந்திக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இன்னொரு ஓமையை சொல்கிறார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எனவே பாரபட்சம் இல்லாமல் நம்மை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நேசிக்கிறது மிக எளிதான காரியம். நம்மை நேசிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது எளிதான காரியம். நம்மை நேசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்வது எளிதான காரியம். அதற்கு மாறாக சென்று ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தா மறு கன்னத்தையும் காட்டிக் கொண்டு சொல்றார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்தின் புத்திரர்கள் எனப்படுவார்கள். அடுத்ததாக தேவனால பிறந்த மனிதனுடைய ஒரு குணாதிசயம் என்ன? அவனுடைய விசுவாசம். அவனுடைய விசுவாசம். விசுவாசத்தை பற்றி நம்ம செய்தி கொடுக்கலாம், நம்ம பிரசங்கிக்கலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில்
நடைமுறை வாழ்க்கையில் நாம் விசுவாசிக்கிறோமா என்று இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்கணும். இந்த புதிய ஆண்டில் இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இது முதல் அனுபவம். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற அவர் கர்த்தர், அவர் தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது அவர் ஒரு நல்ல மனுஷன், ஹி இஸ் ஒன் ஆஃப் த குட் மேன், அப்படியெல்லாம் அல்ல. அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவனுடைய தற்சர்வமாய் நம்மிடத்தில் அவர் வெளிப்பட்டார். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள். அடுத்ததாக அந்த வசனம் என்ன சொல்கிறது? அந்த 4வது வசனம் யோவான் 1 யோவான் 5:4 என்ன சொல்கிறது? பிறனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறந்திருக்கிறார். பாருங்க, அந்த ஆண்டவரை விசுவாசித்தால ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு அனுபவம் என்னென்னா, மற்றவர்களிடத்தில் நீங்களும் நானும் அன்பு கூறுவோம். குற்றத்தை பெரிதுபடுத்த மாட்டோம், குறைகளை பெரிதுபடுத்த மாட்டோம், நியாயம் தீர்க்க மாட்டோம், அன்பு கூறுகிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறக்கிற எந்த ஒரு மனிதனும் உலகத்தை ஜெயிப்பான். அந்த விசுவாசம் என்பது அதுதான். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறதல்ல விசுவாசம். இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகளை ஜெயிக்கிற ஒரு அனுபவம் தான் உண்மையான விசுவாசத்தினுடைய அடையாளம். அதுதான் இண்டெக்ஸ். அது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் வேண்டும். யார் உலகத்தை ஜெயிக்க முடியும்? விசுவாசம் உள்ளவர்கள். யாருக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் வரும்? முதல்ல இயேசுவை கிறிஸ்துவானவர் என்று விசுவாசிக்கிறவர்கள், பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்கு வரும். அவர்களை காண்கிற மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள், இவர்கள் தேவனால பிறந்தவர்கள். அடுத்ததாய் பார்ப்போமேனா, அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் மாத்திரம் நமக்கு இருந்தால் போதாது, அந்த உலக சிநேகத்தை நீங்களும் நானும் வெறுக்கிறவர்களாய் மாறுவோம். தேவனால பிறந்த ஒவ்வொரு மனிதனும் உலக சிநேகத்தை வெறுப்பான். அதுக்காக உலகத்தில் உள்ளவர்களோடு பகையாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லவில்லை. உலகமோ அதில் உள்ள சிநேகத்தையும் வெறுக்கிற ஒரு அனுபவம். 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 15-16 வசனங்களில் பாருங்க, ஆவியானவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போ தேவனால பிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலகத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அது இருக்க முடியாது. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இருக்க முடியாது. இன்றைக்கு அநேகர் தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்களுடைய பட்டங்களை குறித்து, பதவிகளை குறித்து, அந்தஸ்தை குறித்து, ஜாதியை குறித்து, ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு இருக்கிறவைகள் எல்லாவற்றிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நல்லது. ஆண்டவர் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் அவடத்தை அன்பு கூறாதிருங்கள். சொல்லுவாங்க, பணம் ஒரு நல்ல வேலைக்காரனாக நம்முடைய கரங்களிலே பயன்பட வேண்டும். இட் ஷுட் பி a good servant, பட் மணி ஷுட் நாட் பி யுவர் மாஸ்டர். உன்னுடைய எஜமானாக மாறக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் உன்னுடைய எஜமானாக மாறக்கூடாது. அது நம்முடைய காலுக்கு கீழே அது அடிபணிகிற ஒரு வேலைக்காரனாக காணப்பட வேண்டும் என்றால் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்தில் உண்டானவைகள், அது பிதாவினால் உண்டானவைகள் இல்லை. அந்த இச்சையெல்லாம் பிசாசு நமக்கு கொடுக்குறான். இதுதான் அந்த ஆதியிலே பிசாசு செய்த காரியம். அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த புசிக்கக்கூடாத கனியை அந்த புசிப்பதற்கு அவன் பயன்படுத்தின அந்த முக்குறு ஆயுதங்கள் தான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதே காரியங்களை தான் ஆண்டவர் இன்றைக்கும் சாத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். எனவே தேவனால பிறந்த மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள குணாதிசயங்களை நம்ம இப்போ தியானித்தோம். இந்த செய்தியின் 2வது பகுதியாக தேவனால பிறக்கிற ஒரு மனிதனுடைய அந்த ஸ்லாக்கியம் என்ன, அதை குறித்து நான் சில வசனங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1 யோவான் 3:2 வாசித்து பாருங்கள். இப்பொழுது நான் பேசுகிற காரியமெல்லாம் தேவனால பிறந்தவர்கள்.
அதற்கு முன்பு நான் சொன்ன காரியம் தேவனால பிறந்தவர்கள் என்று நம்மை நாமே நிதானித்து அறிய வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது தேவனால் பிறந்தவர்கள் வேதம் சொல்கிறது 1 யோவான் 3:2 அந்த வார்த்தையை அப்படி தான் பயன்படுத்துகிறார். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அந்த முதல்ல சொன்ன அந்த குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிறகு எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வருகையிலே அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அப்போ தேவனால் பிறந்தவங்க they undergo a transformation or transfiguration, ஒரு உருமாற்றத்திற்குள்ளாக கடந்து போய்கொண்டே இருப்பார்கள். என்ன உருமாற்றம்? ஒரு பட்டுப்பூச்சி அழகாக அல்லது வண்ணத்து பூச்சி மிக அழகாக தன்னுடைய இறக்கைகளை விரித்து பறக்கிற ஒரு வண்ணத்தி பூச்சியை ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு புழு பருவம், ஒரு கூட்டுப்புழு பருவம், இதெல்லாம் தாண்டி தான் அந்த வண்ணத்தி பூச்சி வெளியிலே வருவது போல ஆவியானவர் இந்த உலகத்தில் பல பாடுகளுக்குள்ள, பல உபத்திரவங்களுக்குள்ள, பல நிந்தைக்குள்ள நம்மை அனுமதித்து பலவிதமான சோதனைகளுக்குள்ள நம்மை வழி நடத்தி உருமாற்றி அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயலை நமக்கு தந்து அவருடைய திவ்ய சுபாவங்களை நமக்கு தந்து அவரை சந்திக்கிற அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருக்கு ஒப்பாக இருக்கிற ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். அதுதான் அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவனால் பிறந்தவர்களுக்கு கிடைக்கிற முதல் சிலாக்கியம். இரண்டாவது சிலாக்கியம் என்ன? கலாத்தியர் 4:7 வாசித்து பார்ப்பேயானால், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். தேவனால பிறந்த ஒரு மனிதன் தேவபுத்திரன், தேவனுடைய பிள்ளைக்கு சமமானமாய் மாறுகிறான். நீ புத்திரனானால், ஆவியானவர் சொல்றார் பாருங்க, நீ புத்திரன் ஆயிட்டப்பா. நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரருமாயிருக்கிறாய். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப்பை நமக்கு தருகிறார். ஆண்டவர் ஒரு இந்தியாவில் இருக்கிறதுனால இன்றைக்கு நாம் ஒரு இந்தியன் என்று சொல்கிறோம். ஆனால் தேவனால பிறந்த ஒரு மனிதன் இந்த பூமிக்கு அடுத்தவன் அல்ல, அவன் ஒரு பரலோகவாசி. அந்த சிட்டிசன்ஷிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்களும் நானும் தேவனால பிறந்திருக்கணும். மூன்றாவது ஸ்லாக்கியம் என்ன? ஆண்டவர் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றி கொண்டிருக்கிறார். பழையன எல்லாம் ஒழிந்தன. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவனை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய குணாதிசயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். எரிச்சல் குறையும், கோபம் குறையும், பொறாமை குறையும், அல்லது இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒழிந்து போய்கொண்டே இருக்கும். எல்லாம் புதிதாகிக்கொண்டே இருக்கும். புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய கனிகள், புதிய புதிய வரங்கள், இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்து கொண்டே இருப்பார். ஒரு புதிதாக்குகிற ஒரு அனுபவம், புதிய சிருஷ்டியாக்குகிற அனுபவம். அடுத்ததாக ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்? நம்மெல்லாம் சுவிகார புத்திரர்கள். ஆண்டவர் நம்மை சுவிகாரம் கொடுத்து ஆண்டவர் நம்மை அவருடைய புத்திரனாய் மாற்றினபடினால எபேசியர் 1:6 வாசிக்கிறோம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, நம்முடைய சுய சித்தத்தினால நீங்களும் நானும் புத்திரனாகல்ல, நம்முடைய படிப்புனால, தாளந்தினால, திறமையினால, அறிவினால, அல்லது நம்முடைய அழகுனால, நம்முடைய அந்தஸ்தினால, பணத்தினால நீங்களும் நானும் அவருடைய புத்திரனாய் மாறவில்லை. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். இந்த முன்குறித்திருக்கிறார் என்பதை வாசிக்கும் போது உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நீங்களும் நானும் அவருடைய புத்திரர் என்று ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே, நமக்கு எலும்புகள் உருவாகும் முன்பே ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். பாருங்க, எவ்வளவு பெரிதான ஒரு ஸ்லாக்கியம் அந்த சுவிகார புத்திரம். அதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தர விரும்புகிறார். இந்த புதிய ஆண்டில் நமக்கு தர விரும்புகிறார். அடுத்ததான ஆசீர்வாதம் என்ன? உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதை தேடி நாடி நீங்கள் நானும் அலைய வேண்டாம்.
முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கிறிஸ்மஸ் சீசனில் அல்லது தீபாவளி சீசனில் அல்லது புத்தாண்டு சீசனில் ஒரு பொருளை வாங்கும்போது இன்னொரு பொருள் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அதுபோல தேவனுடைய புத்திரனாய் நீங்களும் நானும் பிறக்கும்போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். அதன் மேலே நம்முடைய நாட்டம் போக வேண்டாம். நம்முடைய நாட்டம் எங்கே போக வேண்டும்? 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்கு பாவமாக்கினார். அந்த தேவனுடைய அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக்கி உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்துகிறார். பாவமே அறியாத அந்த பரிசுத்தர் நீங்களும் நானும் அவருக்குள்ள புத்திரராக மாறும்படி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அவர் அடித்தார். அவர் அடிக்க ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஒரே குமாரனை ஒப்பு கொடுத்தார். 3 காரியங்கள். அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவருடைய சரீரத்தில் பட்ட வேதனைகள், தழும்புகள், காயங்கள், அது நம்முடைய சரீரத்தில் உள்ள வியாதிகளை, நம்முடைய சரீரத்தில் உள்ள பலகீனங்களை மாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. இதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். அவர் தெரிந்தெடுத்த அந்த மரண வழி, அந்த ஈனமான சிலுவை, அது நம்முடைய சாபத்தை அதோடு கூட மாத்திரமல்ல, அந்த உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், அதுதான் முக்கியம். ஒரு தேவனுடைய புத்திரனுடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை தருகிற காரியம் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம். என்ன உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால். சகல பாருங்க, இந்த சகல என்கிற வார்த்தை சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சகல ஆசீர்வாதங்களிலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அந்த அவரை நாம் நேசிக்கும் போது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். சகலம். ஆண்டவர் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களில் எதையும் நமக்கு மறைவாக வைக்கவில்லை. அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை பார்த்தோமோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் மூலமாய் நமக்கு தருவதற்கு அவர் சித்தம் கொண்டார். அதுதான் தேவனால பிறந்த ஒரு மனிதனுடைய ஸ்லாக்கியம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஒரு பரிபூர்ணமான ஒரு அனுபவம். ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனால பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமாய் குறைவுகள் இருக்கலாம். பசி இருக்கலாம், பட்டினி இருக்கலாம், வீடு இல்லாது இருக்கலாம், வாகனம் இல்லாது இருக்கலாம், நல்ல வேலை இல்லாது இருக்கலாம், அல்லது பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாய் கடந்து போகலாம். ஆனால் கொலோசியர் 2:10 என்ன சொல்கிறது என்றால், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது, பசியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன். நான் பசியோ பஞ்சமோ பட்டினியோ நிர்வாணமோ குளிரோ எதுவும் என்னை விட்டு தேவனை விட்டு பிரிக்க முடியாது. என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எது என்னை விட்டு பிரிக்க முடியும் என்று கேட்கிறார். அதுதான் பரிபூர்ணம் உள்ள அனுபவம். அதுதான் பரிபூர்ணம் உள்ள அனுபவம். இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்பொழுது நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று ஆவியானவர் சாட்சியிடுகிறார். எதுவும் அவரை விட்டு பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இதுதான் பரிபூர்ணம். பெரிய பங்களா, பெரிய காரு, பெரிய நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் பரிபூர்ணம். அது ஒளிந்து போகும். நிர்வாணியாய் இந்த உலகத்தில் வந்தோம், நிர்வாணியாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறோம். எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போகவில்லை. ஆண்டவர் கொடுத்திருந்தா நிறைய நமக்கு கொடுத்திருப்பாரையானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒன்றும் கொடுக்காத நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆவிக்குள்ளான ஒரு பரிபூர்ணம் இருக்கிறதே, அதுதான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த பரிபூர்ணத்தை தேவனால பிறந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இலவசமாக தருகிறார். 9வதாக முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற அனுபவம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று ஒரு செய்தி நான் கொடுத்திருக்கிறேன். அதை முடிந்தால் நீங்கள் கேளுங்கள். 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். இந்த உலகத்தை ஜெயித்தீங்க, பிசாசை ஜெயித்தீங்க, பிசாசின் கிரியைகளை ஜெயித்தீங்க, சத்துருக்களை நீங்க மேற்கொண்டீங்க. ஏனெனில் எப்படி ஜெயிக்க முடிந்தது? இதெல்லாம் எப்படி ஜெயிக்க முடிந்தது? சினிமா பார்த்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் அதிலிருந்து ஒரு வெறுப்பை கொடுத்து ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார்.
ஒரு நாளைக்கு 5 பாக்கெட் சிகரெட் குடித்திருந்த எனக்கு ஆண்டவர் அந்த புகைப்பழக்கத்தில் ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார். சூதாடுகிற என்னை ஆண்டவர் கட்டளையிட்டார். எப்படி கட்டளையிட்டார்? நான் அவருக்குள்ள பிறந்த போது, அவருடைய புத்திரனாய் நான் மாறின போது, அந்த வசனம் சொல்கிறது, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் எனக்கு சொந்தமானார், என் தகப்பனானார், என் எஜமானன் ஆனார். அவர்தான் அந்த பெரிய சிலாக்கியத்தை எனக்கு தந்தார். எனவே உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதே அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றால், முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற அனுபவம், பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம், பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற அனுபவம். ஒருவேளை சில காரியங்களில் திரும்ப திரும்ப விழுந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற அனுபவம். இதுதான் ஆண்டவர் அந்த புதிதாய் பிறந்தவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த 8வது 9வது ஆசீர்வாதம். அடுத்ததான் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அவரோடு கூட உட்காருகிற அனுபவம். இன்னைக்கு ஒரு பிரின்சிபல் சேருக்கு பக்கத்தில் நீங்கள் சேர் போட்டு உட்கார முடியாது, எதிர நின்றுட்டு இருக்கணும். அல்லது உட்காருன்னு சொல்றது வரைக்கும் உட்கார சொல்ல மாட்டாரா என்று ஏங்கி பார்த்து கொண்டிருக்கணும். ஒரு முதலமைச்சரோடு கூட நீங்களும் நானும் சரிசமமாய் உட்கார முடியாது, ஒரு அதிகாரியோடு போய் உட்கார முடியாது, அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கணும். ஆனால் அவருடைய புத்திரர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எபேசியர் 2:7 வாசித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, பாவ ஜீவியத்திலிருந்து எழுப்பி, பழைய ஜீவியத்திலிருந்து எழுப்பி, உன்னதங்களிலே பாருங்க ஆண்டவருடைய அந்த சிலாக்கியத்தை பாருங்க. உலகத்தில் ஒரு சாதாரண அதிகாரம் உள்ள ஒரு மனுஷனுக்கு முன்னால் நீங்களும் நானும் உட்கார முடியாது, போய் நின்றுட்டு இருக்கணும். நான் கல்லூரியில் வேலை பார்த்த நாட்களில் அங்கே ஒரு கண்ணாடி கதவு இருக்கும். அந்த கண்ணாடி கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருப்போம். அந்த பிரின்சிபல் கூப்பிட்டா தான் உள்ளே போக முடியும். அதுதான் நமக்கு இந்த உலகத்தில் உள்ள ஸ்லாக்கியம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பின அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? எழுப்பிட்டு எங்கேயாவது போன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா! எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். இதுதான் புத்திரனுக்குரிய அனுபவம். இதுதான் புத்திரனுக்குரிய அனுபவம். இன்றைக்கு ஒரு பலருக்கு முன்பாக நம்ம கை கட்டி கொண்டு நின்றிருக்கலாம், அல்லது பலரை பார்ப்பதற்கு பல நாள் காத்திருக்கலாம். நான் என்னுடைய மனைவிக்கு வேலை இழந்த நேரத்தில், எனக்கு அந்த யூஜிசி கரியர் அவார்டு கிடைத்த நேரத்தில், இந்த மாதிரி காரியங்களுக்காக நான் செக்ரட்டரியேட்டுக்கு பல நாட்கள் அலைந்த போது, பல அதிகாரிகளுடைய அலுவலகங்களுக்கு முன்பாக அலைந்த போது, பல நேரங்களில் அந்த யூரின் கூட பாஸ் பண்ண போக முடியாத ஒரு நிர்பந்தமான மனிதனாய் எத்தனையோ அறைகளுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தேன். ஆனால் என்னை எழுப்பின ஆண்டவர் அவரோடு கூட என்னை உட்கார செய்ய அவர் அனுமதி தந்திருக்கிறார். அதுதான் மேலான அனுபவம். அதுதான் அந்த தேவனுடைய புத்திரனாகிற ஒரு அனுபவம். கடைசியாக ஒரு காரியத்தை, 10வது ஸ்லாக்கியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 8:1 தேவனுடைய புத்திரர்களுக்கு என்ன அனுபவம்? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல். 2 முக்கியமான காரியம், 2 முக்கியமான நிபந்தனை. பிறந்த ஒரு மனிதன், கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த ஒரு மனிதன், தேவனுடைய புத்திரன் என்ன செய்வான்? கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவனாக இருப்பான். நம்மை ஆளுகிறவர் கிறிஸ்து இயேசுவாக இருப்பார். நம்மை நாமே ஆள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் அந்த புத்திரனுடைய அனுபவம். அவன் என்ன செய்வானா? உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, நரகம் இல்லை, நித்திய நரகம் இல்லை. நமக்கு அதுக்கு பதிலாக ஒரு நித்திய ஜீவன் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவைகளில் ஒன்றை ஆயத்தப்படுத்தி நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்னாரே. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்பொழுது ஆயத்தம் பண்ணுகிறார்? அவருடைய புத்திரனாக மாறும்போது. எனவே முதல் பகுதியில் புத்திரனாயிருந்தால் என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும் என்று பார்த்தோம். 2வது பகுதியில் அவருடைய புத்திரனாய் மாறும்போது என்னென்ன ஸ்லாக்கியங்கள் நமக்கு இருக்கிறது என்று பார்த்தோம். இந்த புதிய ஆண்டில், இந்த 2023ஆம் ஆண்டில் எதை பெற்றாலும், எதை பெற முடியாவிட்டாலும் ஒன்றை மாத்திரம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம்.
ஆண்டவரே, நான் உம்முடைய புத்திரனாய் மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். என்னுடைய பிள்ளை என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வர கர்த்தர் தாமே இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தால் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய புத்திரனாக புத்திரியாக மாற்றி உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்து மகிழும்படியான ஒரு கிருபையை இந்த புதிய ஆண்டில் நமக்கு தர வேண்டும் என்று வாஞ்சிப்போம், விசுவாசிப்போம், ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். ஆமென்.